ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட் சீக்வன்ஸ் இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீட்ஸ் போடுறதுக்கு நான் நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். பீட்ஸ் போடுறதுக்கு ஜரி யூஸ் பண்ணுறதை விட த்ரெட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் போட்டு காமிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதுதான் சுகர் பீட்ஸில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். காமனாக கோல்டன் கலர் வாங்கி வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இது டல் கோல்ட் சுகர் பீட். ஃபஸ்ட்டு பீட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பீடை நீடலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் வச்சு மேலே தள்ளி விட்டு பிடிச்சிக்கோங்க. அப்புறமா மறுபடியும் இன்னொரு பீடை எடுத்துகிட்டு அந்த பீட் கூடவே சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 6 to 7 பீட்ஸ் ஆரி நீடில் எடுத்துக்க முடியும். இது நம்ம ட்ரெடிஷ்னல் நீடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20 பீட்ஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும். பட் நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பீடு வச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன். நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துட்டு த்ரெட்டும் அந்த ஹூக்கும் 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பீடை உள்ளே தள்ளி விடுங்க. விட்டுட்டு அந்த பீட் முடிகிற இடத்துல நம்ம நார்மலாக போட்டு செயின் ஸ்டிச் தான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு பீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் த்ரெட்டையும் நீடிலையும் 90 டிகிரியில் வச்சுட்டு பீடை உள்ளே தள்ளிட்டு அந்த பீட் முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பீட்ஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சுகர் பீட்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால 2 பீட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். 2 பீட்ஸையும் சேர்த்து போட்டுட்டு 2 பீட்ஸ் முடிகிற இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுங்க. கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேப் வரும். அப்புறமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அந்த கேப்லாம் இல்லாமல் வந்துடும். கேப் இல்லாமல் போடும்போது தான் அழகாக இருக்கும். இது ஜரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1 அல்லது 2 போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீட்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச அப்புறமா இந்த மாதிரி 6 to 7 பீட்ஸ் எடுத்து கரெக்டாக 2 பீடுக்கு இருக்கா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். மேக்ஸிமம் நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ண பாருங்கள். நார்மல் த்ரெட்டு தான் நம்ம ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் நெருங்கும். ஜரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெருங்காது. ஸோ கேப் விழும். இது கேப் இல்லாமல் இருக்கும். சுகர் பீட்ஸ் அப்படிங்கிறதுனால 2 பீட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பீட்ஸ்க்கு அதிகமாக போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பீட்ஸ் தூக்கிட்டு வரும். ஃப்ரேமில் இருக்கும்போது கரெக்டாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஃப்ரேமை விட்டு கலட்டின அப்புறமா அந்த பீட்ஸ் தூக்கிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ 2 பீட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதே ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் தான் ஸ்டிச் பண்ணுறது. பட் ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இப்படி தான் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணும். நான் ஆல்ரெடி நாட் போட சொல்லி கொடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறமா ஷேப்ஸ்லலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷேப்ஸில் போடும்போது ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கணும். செயின் ஸ்டிச்சில் ஷார்ப்னஸ் கொண்டு வர என்ன பண்ணுமோ சேம் மெத்தட் தான் பீட்ஸ்க்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப்ஸில் பீட்ஸ் போடும்போது கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் டிசைன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுதான் சீக்வன்ஸ். நான் கோல்டன் கலர் பிளேட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கப் சீக்வன்ஸ், வாட்டர் சீக்வன்ஸ், இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. இதுவும் பீட்ஸ் போடுற மாதிரி தான் போடணும். இதுக்கும் நான் நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸ் பீட்ஸ் மாதிரி இல்லை. ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு சீக்வன்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக பீட்ஸ் எப்படி போடுறோமோ சேம் மெத்தட் தான். ஒரு சீக்வன்ஸ் போட்டுட்டு அந்த சீக்வன்ஸ் முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும்.
மறுபடியும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சீக்வன்ஸ்க்கு மேலே போய் ப்ளேஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும் சீக்வன்ஸ் போடும்போது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறமா பீட்ஸ் எப்படி 6 to 7 பீட்ஸ் எடுத்து லோட் பண்ணி வச்சுட்டு போட்டோமோ அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு தடவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 to 6 எடுத்துக்கோங்க. சீக்வன்ஸுக்கு எப்போவுமே தனித்தனி ஸ்டிச் போடணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சீக்வன்ஸ்லேயும் சீக்வன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண செயின் ஸ்டிச்சையும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் நெக்லைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஒரு 4 to 5 செயின் போட்டுக்கோங்க. நான் இதில் 4 செயின் தான் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 4 பீட்ஸ் போடணும். A1 மம்தா ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீடுக்கு ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல ஜரியில் போடும்போது ஒரு சின்ன கேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜரியில் போடுறப்போ ஒரு சின்ன கேப் வருது. அப்புறமா மறுபடி அதை கண்டினியூ பண்ணி ஒரு 4 செயின் போடுறேன். அப்புறமா ஒரு 4 பீட்ஸ். இந்த மாதிரி உங்கள் டிசைனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் லைனில் இங்கே ஜரி கொடுத்துருக்குற இடத்துல பீட்ஸும், பீட்ஸ் கொடுத்துருக்க இடத்துல ஜரியும் வர மாதிரி போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரொம்பவே ஈஸியான நெக் டிசைன் தான் இது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியலோட நேம் சக்ரி. இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதில் ஃப்ளார் சக்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே ப்ளெயின் சக்ரியும் உண்டு. இது எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். சக்ரியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு வெளியிலேருந்து உள்ளே ஒரு ஸ்டிச் போடணும். அப்புறமா சென்டரில் ஒரு ஸ்டிச் போடணும். அப்புறமா வெளியில் ஒரு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி 3 ஸ்டிச் போடணும். மறுபடியும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சக்கரியை எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு வெளியிலேருந்து உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வெளியில் ஒரு ஸ்டிச் போடணும். இதுக்கு மேலே ஸ்டோன் வைக்கணும். வச்சு காமிக்கிறேன். சென்டரில் எதுக்காக ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே ஸ்டோன் வைக்கும்போது ஸ்டோன் கரெக்டாக செட் ஆகணும். அதுக்காக தான் அந்த ஸ்டிச் போடுறோம். அந்த ஸ்டிச் போடலை அப்படின்னா ஸ்டோன் வந்து கரெக்டாக செட் ஆகாது. இதில் இந்த ஸ்டோனோட நேம் ஜர்கான் ஸ்டோன். இதுலேயே நிறைய சைஸஸ் உண்டு. நம்ம என்ன சக்கரி வாங்குகிறோமோ அந்த சக்கரியில் செட் ஆகிற மாதிரியான ஸ்டோன்ஸ் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சக்கரி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் போட்டு காமிக்கிறேன். சென்டரில் ஒரு சக்கரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த சக்கரியை சுற்றி ஒரு 6 சக்கரி வைக்கணும். இதை கண்டினியூ பண்ணியே பண்ணணும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜரி எடுத்து விட்டுட்டு அதை சுற்றி வர மாதிரி இன்னொரு சக்கரி வச்சுட்டு சேம் தான் 3 ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சை வந்து நான் சைடில் போடுறேன். அப்போ தான் நமக்கு சுற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும்.
சேம் தான். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா வெளியில் ஒரு ஸ்டிச் போடணும். இதே மாதிரி 6 சக்கரி வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பீட், சீக்வன்ஸ், சக்கரி எல்லாத்தையுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் பார்த்தாச்சு. அப்புறமா அதை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. இந்த டிசைனையே அங்கங்கே புட்டாஸ் மாதிரி போட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பிளெயின் சக்கரி. இதுவும் சேம் தான். அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டோன் வைக்கணும், அவ்வளோதான். இப்போ வர பார்த்துருக்குற எல்லா ஸ்டிச்சஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு 2 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.